ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை பற்றி தான் பேச போகிறேன். நோ சுகர், நோ மில்க், இதுதான் என்னோடய ஒரே ஆந்தம். எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா என்னால் ஒரு நாள் கூட டீ குடிக்காமல் இருக்க முடியாது. நான் ரொம்ப அடிக்டட். மில்க் டீ இல்லாமல் எனக்கு ஒரு நாள் கூட ஓடாது ஆக்சுவலாக. ஸோ நான் டெய்லி டீ குடிக்கலைன்னா எனக்கு தலையெல்லாம் வலிக்கும். பட் நான் இருந்தாலும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு என் மைண்டை செட் பண்ணி இந்த விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கொடுக்க போகுது. என் உடம்ப நான் நல்லா பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு வந்திருக்கு. பட் வெயிட் லாஸும் ஆயிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ யாராவது வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப டயட்டிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் ஃபுட் சாப்பிடலாம். பட் குவான்டிட்டியை மட்டும் கொஞ்சமாக குறைச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும். ப்ரோட்டீன் பேஸ்ட் ஃபுட்டு லைக் எக்கு, அப்புறம் இந்த மாதிரி லென்டில்ஸ், சுண்டல் வகைகள், இந்த மாதிரி நிறையா சாப்பிடுங்க. பீனட்ஸ் நிறையா சாப்பிடுங்க. இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே எதர் பிளாக் காஃபி ஆர் பிளாக் டீ வித்தவுட் சுகர், வித்தவுட் மில்க் நான் குடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதர் ஃப்ரூட்ஸு, இல்லை பாயில்டு எக்கு, இல்லாட்டி சுண்டல், அந்த மாதிரி ஏதாவது நான் சாப்பிட்டுக்குவேன். மத்தியானம் கொஞ்சமாக ரைஸு வித் ஏதாவது கறி அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். நைட்டு நார்மலாக நான் டிஃபன் சாப்பிட்டுக்குவேன். பட் குவான்டிட்டியை மட்டும் நான் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு குறைச்சிருக்கேன். இது எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. இதை தவிர்த்து நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அப்பப்போ ஜூம்பா பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா எக்ஸசைசஸ், வெயிட்ஸ் வச்சு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப ரெகுலராக பண்ணுறதில்ல. வீக்லி ஒரு 3 days பண்ணுறேன், அவ்வளோதான். இதுலேயே எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நிறைய பேர் வெயிட் லாஸ் ரொம்ப கஷ்டம், இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோலாம் நீங்கள் வருத்திக்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய குவான்டிட்டியை குறைச்சிக்கோங்க. ஹெல்த்தியான டயட் சாப்பிடுங்க. சுகரை மெயினாக குறைங்க. நீங்கள் லேட் 30s இருக்கீங்க அப்படின்னா சுகர் குறைச்சாலே போதுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயமும் கூட. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவாக உங்கள் உடம்புல ரெஸ்பான்ஸ், வெயிட் லாஸ்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி மோர் ஹாப்பி ஃபார் யூ கைஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த healthy journey and stay tuned guys. Bye.